லக்கி பாஸ்கர் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த படத்தை பற்றின மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் தான் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பில் வாழ்ற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்கும். நம்மளை அசிங்கப்படுத்தினவங்க, கேவலமாக நடத்தின சொந்தக்காரங்களாம் எனக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ட்டு. அதுதான் இந்த படத்துடைய கதையே. ஸோ நிறைய கடன் வச்சுட்டு இருக்க ஒரு ஹீரோ எப்படியாவது வாழ்க்கையில் நேர்மையான முறையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அது நடக்கல. ஸோ அதனால வேற வழியில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால ஒரு குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகள், அவருக்கு ஏற்படுற பிரச்சனைகள், அந்த பணம் நிறையா வந்துட்டா நம்மளுடைய கேரக்டரோ நம்மளோட ஆட்டிடியூட்ல எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டருமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். அதுவும் ஹீரோட அப்பாவை ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. கடைசி வரைக்கும் அந்த படத்தில் பேசவே மாட்டாரு. லாஸ்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தான் பேசுவார். அந்த படத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே அவரோட சொல்யூஷனாக வந்து நிற்பார். அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லா டயலாக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால எல்லாருமே ரீல்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பொதுவாக நம்ம ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தில் ஒரு ஹீரோயின் மாதிரி நமக்கு ஒரு ஒய்ஃப் வரணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் இந்த படத்தை பார்த்து எல்லாருமே இந்த ஆண்டனி கேரக்டர் மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கானுங்களே. சரிடா, அப்போ இதுக்கெல்லாம் இவன் காசு கொடுத்துருவான். நீ காசு கொடுத்துரு. நீ